அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ ஒரு சிறுகதை பார்ப்போமா? கதைக்குள் போகலாம். கதை தலைப்பு ஏனென்றால் உன் பிறந்தநாள். காலை நேரம் 11. வேலைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அப்பாடா என்று அமர்ந்தாள் வித்யா. அலைபேசி அழைத்தது. தோழி சிவகாமி. சொல்லு சிவா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வித்யா. நீ தான் அப்ராட்லேருந்து வந்ததுலேருந்து பார்க்க வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனால் வரமாட்டேங்கிற. என்ன செய்ய சிவா, வேலை சரியாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் கூட இருக்காங்கனாலும் நிறைய வேலைகள் நானே தான் செய்ய வேண்டியிருக்கு. புது ஸ்கூல், புது ரொட்டீன், பசங்களுக்கும் பழக நேரம் எடுக்குது. எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுறதுன்னா சும்மாவா? நீ சொல்கிறதும் சரிதான். துபாயில் உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? இருக்கார். மேலும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு சிவகாமி அலைபேசியை வைத்தாள். வித்யா இப்போது சென்னைவாசி. இப்போது என்றால் கடந்த 2 மாதங்களாக. பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாம் மதுரையில் என்றாலும் திருமணம் முடித்த கையோடு கணவனுடன் துபாய் வாசம். 1 அல்ல 2 அல்ல, 15 வருடங்கள், 2 பிள்ளைகள். இத்தனை நாட்களாக துபாயில்தான் இருந்தார்கள். வருடத்திற்கு ஒரு முறை 2 மாதங்கள் விடுமுறைக்கு வந்து செல்வதோடு சரி. துபாயில் வித்யாவின் கணவன் கிருபாகர் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். பல பிரச்சனைகள் காரணமாக நிறுவனத்தின் நிர்வாகம் கைமாற புதிய நிர்வாகத்தினர் அதிரடி ஆட்குறைப்பு வேலையில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக வேலை பார்த்திருந்தாலும் இப்போது இயந்திரங்களின் புண்ணியத்தில் கிருபாகரும் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். இந்தியாவில் உள்ள சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் வெளிநாட்டில் வேலை என்பது பெருமையான விஷயமே. என் பையன் துபாயில் வேலை பார்க்குறான், என் தங்கை துபாயில் இருக்கா, என் சகல துபாயில் பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்காரு. இப்படி மற்றவர்கள் பெருமைப்படும் போது அவர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வாழ்வது இவர்கள்தானே. பேரு பெத்த பேரு தாவ நீலுலேது என்று தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்ததில் கைக்கும் வாய்க்கும் சரியாக இருந்தது. இப்போது வேலையில்லை எனும் நிலையில் அங்கேயே எப்படி? இன்னும் பிள்ளைகளும் படிப்பு வேறு இருக்கிறது எனும்போது வித்யாதான் இந்தியா திரும்பும் யோசனையை முன்வைத்தாள். ஆனால் கிருபாகருக்கு அதில் உடன்பாடு இல்லை. எப்படியும் சில மாதங்களில் வேறு வேலைக்கு சென்று விடலாம் என அவர் உறுதியாக இருந்தார். எனவே இப்போதைக்கு பிரச்சனைகளை சமாளிக்க வித்யா மட்டும் பிள்ளைகளுடன் இந்தியா செல்வது என தீர்மானிக்கப்பட்டது. வித்யாவின் தாய் தந்தையும் மதுரையில் இருந்து அவள் உதவிக்கு வந்துவிட்டனர். சென்னையில் பிள்ளைகளை சேர்த்திருக்கும் பள்ளியின் அருகிலேயே வீடு பார்த்து பொருட்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி என இதோ 2 மாதங்கள் ஓடிவிட்டன. மீண்டும் அலைபேசி அழைத்தது. கிருபாகர் அழைத்திருந்தார். சொல்லுங்க. இப்போதான் லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். ஆமாம், இந்த மாதம் தானே உனக்கு பிறந்த நாள்? ஆமாம். அது மாதம் ஞாபகம் இருக்குது, தேதி இன்னைக்கு 4 ஆகுது. உனக்கு 4ஆ 5ஆன்னு ஒரு சின்ன குழப்பம். அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு. அவளுக்கு சுறுசுறுவென கோபம் வந்தது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அது விஷ் பண்ணணும்ல, அதுக்கு தான். ஒரு மண்ணும் வேண்டாம், ஃபோனை வைங்க. அவள் வைத்து விட்டாள். அங்கே கிருபாகர் ஊப்ஸ் என்று விட்டு அலைபேசியை வைத்தான். அருகே வந்த நண்பன் சுந்தர் அவன் முகத்தை பார்த்துவிட்டு, என்ன கிருபா, யார் ஃபோனில் என்றான். வித்யாதான். நல்லா இருக்காங்கல்ல? அவளுக்கு இந்த மாதம்தான் பிறந்த நாள். தேதி மறந்துட்டேன், கேட்டா திட்றா என்று சிரித்தான். சுந்தர் கிருபாகரின் நண்பன் என்றாலும் அவனை விட 10 வயது பெரியவன். மனைவியை இழந்தவன். சில வருடங்களாகத்தான் இருவருக்கும் பழக்கம். சில நாள் பழக்கத்திலேயே வயதை மறந்து இருவரும் ஒருமையில் அழைக்கும் அளவுக்கு நெருங்கிவிட்டனர். சுந்தர் அவ்வப்போது வித்யாவின் சமையலை ருசிக்க அவன் வீட்டுக்கு வருவதுண்டு. நண்பன் சிரிப்பதை யோசனையோடு பார்த்த சுந்தர், சரி, நீ இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா? ஏன் கேட்குற? இல்லை, வெளியே சாப்பிட போகலாமான்னு யோசித்தேன். போகலாமே. எனக்கும் இந்த மாதத்தோட வீட்டு அட்வான்ஸ் பணம் கழிஞ்சிடுறனால இன்னும் 2 நாளில் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நானும் வெளியே சாப்பிட போகலாம்னு தான் நினச்சேன்.
என் சமையலையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. சுந்தரின் விழிகள் ஒரு கணம் பளிச்சிட்டதை கிருபாகர் கவனிக்கவில்லை. மாலை இருவரும் வழக்கமாக சந்திக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்து கொண்டனர். அப்புறம் என்ன விசேஷம்? வித்யா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு என்ன, நம்ம ஊரில் சொந்தக்காரங்களோடு இருக்காங்க. நம்மளை மாதிரியா தனியாக உட்காந்துக்கிட்டு? சரி, பிறந்தநாள் என்னைக்குன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? டைரி எதுலேயும் எழுதி வைக்கலை. அவள் ரிலேஷன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்னா இதை கூட மறந்துட்டேனான்னு கேலியாக பாப்பானுங்களோன்னு இருக்குது. கண்டிப்பாக என்ன சேர்ந்தவங்களுக்கு தெரியாது. பசங்கக்கிட்ட அவளுக்கு தெரியாமல் கேட்க முடியாது. அப்படியே ரகசியமாக கேட்டாலும் போட்டு கொடுத்துருவானுங்க. ரெண்டும் அம்மா கச்சி என்று சிரித்தான். அப்போ எப்படித்தான் கண்டுபிடிக்க போகிற? கண்டுபிடிக்கலாம் போகிறதில்ல, அப்படியே விட்டுட வேண்டியதுதான். வித்யா கோச்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கண்டுக்க மாட்டா. நான் அப்படித்தான்னு அவளுக்கு தெரியும். மாசத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம்னு தான் நினைப்பா என்று மீண்டும் சிரித்தான். ஆனால் சுந்தர் சிரிக்காமல் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்தவன் அவன் தோள் தொட்டு சுந்தர் எனவும் என்ன என்ன என்று கனவிலிருந்து விழித்தவன் போல் கேட்டான். சரியா போச்சு போ, உட்கார்ந்துக்கிட்டே கனவு காண்றியா? அதற்குள் உண்டு முடித்திருக்க பணத்தை கட்டிவிட்டு வெளியே வந்தார்கள். புல்வெளியில் போட்டிருந்த இருக்கையை பார்த்தவன் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாமா கிருபா என கேட்க, என்ன ஆயிற்று இவனுக்கு என நினைத்து கொண்டே தலையசைத்தான். சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்த சுந்தர் தொண்டையை செருமிக் கொண்டான். கிருபா, என்னடா இவன் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடான்னு நினைக்காத. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு சுந்தர். நான் எதுவும் நினைக்கல. நம்ம நாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில், நாம் மனைவியை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறோம். அதாவது எங்கே போயிட போகிறாங்க, நம்ம திட்டுனாலோ உதாசீனப்படுத்தினாலோ ஏன் அடித்தாலோ கூட நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதுவும் குடும்பம் பெருசானப்புறம், அதாவது குழந்தைகள் வந்தப்புறம் அவங்க கண்டிப்பாக நம்ம விட்டு போக மாட்டாங்கன்னு நமக்கு உறுதியாகிடுது. அதனால அவங்கள நாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. இதை நான் உனக்கு அட்வைஸாக சொன்னாலும் அதை சொல்கிறதுக்கான முழு தகுதியும் எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் என் மனைவி இருந்தப்ப அவளை ஒரு பொருட்டாக நினச்சதில்லை. அவள் ரொம்ப திறமைசாலி, நல்லா பாடுவா, எம்ப்ராய்டரி, குரோஷே, டிராயிங்னு நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாள். எப்போ எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு உறுதியாச்சோ அதுக்கப்புறம் ஐயோ அப்பான்னு புலம்பிட்டு இருக்காமல் தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டா. என்னையும் பார்த்து பார்த்து கவனிப்பா. ஆனால் நான் தான். குரல் தழுதழுக்க சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் தொண்டையை செருமிக்கொண்டு தொடர்ந்தான். அவள் உயிரோடு இருந்தப்ப என்னை பொறுத்தவரை நான் எப்போ போனாலும் அவள் வீட்டில் இருப்பா. எனக்கு சாப்பாடு வேணுமா செய்து கொடுப்பா. உடம்பு சரியில்லையா கவனிச்சுக்குவா. என் தேவைகள் எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிட்டா. ஆனால் அவளை சாப்பிட்டியான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டது இல்லை. அவள் உடம்பை அவள் பார்த்துக்குவான்னு ஒரு எண்ணம் கேட்க தோணினது இல்லை. சில நேரம் வெளியே சாப்பிட்றதா சொல்லி வீட்டுக்கு கூட போக மாட்டேன். எனக்கு வேலை, ஃப்ரெண்ட்ஸு, இப்படி பொழுது போயிடுச்சு. அவள் சரியாக சாப்பிடாம இருந்து உடம்பு கெட்டு போய் டிபி வந்து அந்த கிருமி மூளையை பாதித்து இன்றைக்கி இல்லாமலே போயிட்டா. இப்போ அவளோட இருக்கக்கூடிய தருணங்களுக்காக எதை வேணும்னாலும், என் வேலை, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, இப்படி எதை வேணும்னாலும் ஒதுக்கி வைக்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் கடவுள் அவளை என்கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிட்டான். கிருபாகர் பேயறிந்தது போல் அமர்ந்திருந்தான். சுந்தரை அவனுக்கு சில வருடங்களாகத்தான் தெரியும். மனைவி இல்லை, உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்து விட்டார்கள் என்றவரை தெரியும். ஆனால் அவன் வாழ்வில் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதா? அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மௌனத்தில் நிமிடங்கள் கழிய இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சுந்தரை அவன் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான் கிருபாகர். வீட்டிற்குள் நுழையும் போது என்றுமில்லாத வண்ணம் வெறுமை அவனை தாக்கிற்று. மனைவியும் பிள்ளைகளும் இந்தியா சென்றதில் இருந்தே வீட்டுக்குள் நுழையும் போது இந்த உணர்வு ஏற்படத்தான் செய்கிறது. காலை அலுவலகம் செல்பவன் மாலையில் வீட்டிற்குள் நுழையும் போதே நீளிருக்கையில் நடுவில் மனைவியும் பக்கங்களில் பிள்ளைகளும் என 3 பேரும் அமர்ந்து வீட்டு பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். அவனை பார்த்தவுடன் வித்யா எழுந்து சென்று தேநீர் போட்டு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் அமர்வாள். முதலில் இந்த வெறுமை பிள்ளைகள் இல்லாததால், அவர்களை பார்க்காததால் என நினைத்திருந்தான். ஆனால் இன்றுதான் இல்லை, அது பிள்ளைகளை பார்க்காததால் மட்டும் வந்த வெறுமை உணர்வல்ல என்பது
அவனுக்கு புரிந்தது. ஏனென்றால் சென்ற ஆண்டு இறுதியில் பிள்ளைகளுக்கு பரீட்சை முடிந்துவிட்ட நிலையில் அவர்கள் கிளம்பும் சமயம் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக தன் தம்பியை வரவழைத்து பிள்ளைகளை மட்டும் அனுப்பிவிட்டு வித்யா அங்கேயே இருந்து விட்டாள். 1 மாதம் கழித்தே அவள் கிளம்பிச் சென்றாள். பிள்ளைகள் இல்லாததால் வந்த வறுமை என்றால் அப்பொழுதும் அப்படி தோன்றியிருக்க வேண்டும் தானே. ஆனால் அந்த 1 மாதமும் இயல்பாக இருந்ததாகத்தான் அவனுக்கு ஞாபகம். அப்படியென்றால் அவனுக்கே தெரியாமல், அவனே அறியாமல் அவன் மனம் மனைவியை தேடுகிறதா? சுந்தர் சொன்னதைப் போல் இருக்கும் வரை அவள் அருமை அவனுக்கு தெரியவில்லையா? அவனும் ஒரு நாளும் அவளை சாப்பிட்டாயா என்று கேட்டது இல்லை. உடம்புக்கு முடியவில்லை என்று அவள் சொன்னால் சாப்பாடு ஆஃபீஸ் கேன்டீனில் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புவானே ஒழிய அன்பாக ஆறுதலாக என்ன செய்கிறது, முதுகு வலிக்கிறதா, தலை வலிக்கிறதா, தைலம் தேய்த்து விடட்டுமா, டாக்டரிடம் போகலாமா என்று ஒரு நாளும் கேட்டதில்லை. ஒரு பேச்சுக்கு சுந்தர் சொன்னது போல் வித்யா இல்லை என்ற ஒரு நிலையை நினைத்து பார்த்தவனுக்கு உடல் உதறி போட்டது. இல்லை, அப்படி ஒரு நிலை வராது என நினைத்தவன் சட்டென்று அலைபேசியை எடுத்து வித்யாவின் எண்ணை அழுத்தினான். ஹலோ, என்னங்க இந்த நேரம் கூப்பிட்டுருக்கீங்க? உடம்புக்கு எதுவும்? தூக்க கலக்கத்திலும் அவன் நலனில் அக்கறை காட்டியவளை நினைத்து கண்கள் பனித்தன அவனுக்கு. அவள் சொல்லவும் தான் மணியை பார்க்க இந்திய நேர கடிகாரத்தில் மணி 12ஐ நெருங்கி கொண்டிருந்தது. அருகிலிருந்த நாட்காட்டியை பார்க்க மின்னலாக அவளது பிறந்த நாள் காத்திருந்தாற்போல் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்ற வார்த்தைகளை அவன் உணரும் முன்னமே அவன் இதழ்கள் உதிர்த்திருந்தன. என்னது? வித்யாவுக்கு தன் காதுகளை தன்னாலேயே நம்ப முடியவில்லை. சரியாக கேட்கவில்லையோ, இல்லை நம்பரை சரியாக பார்க்காமல் எடுத்து விட்டோமோ என 1008 சந்தேகங்கள் முளைவிட்டன. அலைபேசியை காதிலிருந்து எடுத்து கணவன்தான் அழைத்திருக்கிறானா என ஊர்ஜிதப்படுத்தி கொண்டவள் மீண்டும் காதில் வைத்தாள். ஹலோ, என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. அந்த பக்கம் தொண்டையை செருமிக் கொண்டவன் வித்து என்று அழைக்க அவள் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. தேனிலவோடு மறைந்துவிட்ட அழைப்பு அது. திருமணமான புதிதில் ஆசையாய் வித்து என்று அழைத்தவன்தான். பிறகு கோபம் வரும்போது வித்யா என அழைப்பவன் பின் பல வருடங்களாக அந்த செல்ல அழைப்பையே மறந்திருந்தான். அவளுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை. வித்து, லைனில் இருக்கதானே? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போது உணர்வு வந்தவள் தேங்க்ஸ் என்றாள். நானும் தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும். என்ன நண்பர்களே, கதை கேட்டிங்களா? கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஊரில் நிறைய ஆண்கள் மனைவியை ஒரு பொருட்டாக நினைக்கிறதே இல்லை. நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி மனைவியோட அருமை மனைவி இல்லாத நிலையில தான் புரியும். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் இது பொருந்தும். எனவே கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அன்போட காதலோட விட்டு கொடுத்து பல வருஷங்கள் வாழணும். இதுதான் நான் சொல்ல விரும்பினது. நன்றி மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம்.